கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் அனைவரும் கூடி வரும்படியாக தேவன் நமக்கு தயவையும் கிருபையும் அளித்தபடினால் நாம் கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரித்து ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுத்து வேத வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவரே, நீர் எங்களை காண்கிற தேவன், எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், எங்களை இருதயங்களை பார்க்கிற தேவன். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், எங்கள் தேவாதி தேவனோ எங்கள் இருதயத்தை பார்க்கிறார். இந்த நாளிலும் கூட எந்தெந்த குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ, வேத வசனங்கள் மூலமாக ஒவ்வொரு குடும்பங்களை நீர் சமாதானப்படுத்தும்படியாக, ஐக்கியத்தை நீர் தரும்படியாக, எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேத வசனங்கள் உலகமெங்கும் போய் அநேக ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும், பரிசுத்தப்படுத்தும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். 133 சங்கீதம் 1 வசனத்தையும் 2 வசனத்தையும் வாசியுங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 133 சங்கீதத்திலே சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இன்றைக்கு சபைகளானாலும் குடும்பங்களானாலும் ஒரு 2 பேர் மத்தியில் ஆனாலும் இல்லாவிட்டால் தேசங்கள், பட்டணங்கள், கிராமங்கள், எத்தனையோ நாடுகள், ஒவ்வொரு இடங்களிலும் இந்த சமாதானம், ஐக்கியம் தான் இல்லாமல் காணப்படுகிறது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இந்த சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது என்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்னார், கடைசி நாட்களிலே ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் நான் மாற்றுவேன். இந்த உபதேசத்தின் அடிப்படையில் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களை பாருங்கள், எத்தனையோ சபைகளை பாருங்கள், எத்தனையோ ஊழியர்களை பாருங்கள். அவர்கள் மத்தியிலே ஐக்கியம், சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறது. சபை என்கிறார்கள், ஊழியர்கள் என்கிறார்கள், சுவாசிகள் என்கிறார்கள். இந்த சமாதானம், ஐக்கியம் எங்க போனது? இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் ஒரு 5 காரியங்கள் மூலமாக தேவன் உனக்கு ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் தருவார் என்கிற உபதேசத்தை ஆண்டவர் நமக்கு அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, உண்மையான சமாதானம், உண்மையான ஒரு மனம், உண்மையான ஐக்கியம் உன் குடும்பத்தில் ஆனாலும் உன்னுடைய சபையில் ஆனாலும் எல்லா இடங்களிலும் வர வேண்டுமானால் இந்த 5 காரியங்கள் மூலமாக தான் வரும் என்பது சத்தியம்.
ஐக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒருமனம் இல்லை என்கிறார்கள். எங்க போனது? எதனாலே? ஆராதனைக்கு போய் வருகிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, ஊழியங்களிலே சமாதானம் இல்லை, சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், நாம் பெரியவன் நீ சின்னவன், ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்கள், இதெல்லாம் நடந்து வருகிறதுக்கு காரணம் என்ன? எப்போ ஆகிலும் இந்த காரணத்தை நாம் கண்டுபிடித்தோமா? தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். எங்க போனது அந்த சமாதானம்? இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஒருமனம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஐக்கியம் ஒரு சபை, ஒரு குடும்பம், ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டுமானால், இதே சங்கீதம் 133 சங்கீதம் 2 வசனத்தில் சொல்லப்பட்ட 5 காரியங்கள் உனக்குள் இருந்தால் உண்மையாகவே உன் வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும். இந்த 5 காரியங்கள் யாருக்குள் இல்லையோ அவர்கள் என்ன ஜெபித்தாலும், எங்க ஆராதனைக்கு போனாலும், என்ன வசனங்களை கேட்டாலும் அவர்களுக்கு சமாதானம் வராது. நாம் தான் நம்முடைய சமாதானத்தை கெடுத்துக் கொள்கிறோம். நாம் தான் நம்முடைய ஐக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறோம். நாம் தான் நம்முடைய ஒருமனத்தை கெடுத்துக் கொள்கிறோம். பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டார். தேவ பிள்ளையே, ஒருமனம், ஐக்கியம், சமாதானம், இது இருக்கிற இடத்துலதான் இந்த 5 காரியம் கூட இருக்கும். ஒருவேளை இந்த ஒருமனம், சமாதான ஐக்கியம் இல்லை என்றால், இந்த 5 காரியங்கள் உனக்குள் வருகிற வரைக்கும் நீ என்னதான் ஜெபித்தாலும், என்னதான் வேத வசனத்தை கேட்டாலும் படித்தாலும், நீ எங்க போய் முழங்கால் போட்டாலும், இந்த 5 காரியங்கள் உனக்குள் வந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். அப்படியானால் இந்த 5 காரியம் என்ன? 2 வசனத்தை வாசிக்கிறோம். ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு. இதுல 5 காரியங்கள் இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த 2 காரியத்தை நான் சொல்கிறேன். 1ஆம் வசனத்திலே சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் போது நன்மை, இன்பம். நன்மை என்பது சமாதானத்தை காட்டுகிறது, இன்பம் என்பது சந்தோஷத்தை காட்டுகிறது. அப்போ ஒருமனம் இருந்தால், ஐக்கியம் இருந்தால், சமாதானம் இருந்தால் அங்கே சமாதானம், சந்தோஷம் இருக்கும். நன்மையும் இன்பமும் உன்னை தொடர வேண்டும், சமாதான சந்தோஷம் உன்னை தொடர வேண்டும். ஆவிக்குரிய நன்மை, ஆவிக்குரிய சமாதானம், ஆவிக்குரிய சந்தோஷம் உன்னை தொடர வேண்டுமானால் 2ஆம் வசனத்திலே 5 காரியங்கள். 1, ஆரோனுடைய. நன்றாக கவனியுங்கள் தேவ பிள்ளைகளே, உன் குடும்பத்திலே சமாதானம் இல்லையா? ஐக்கியம் இல்லையா? புருஷனுக்கு மனைவிக்கு ஐக்கியம் இல்லையா? தகப்பனுக்கும் பிள்ளைக்கு ஐக்கியம் இல்லையா? தாய்க்கும் பிள்ளைக்கு ஐக்கியம் இல்லையா? ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கு ஐக்கியம் இல்லையா? எங்கெங்கே ஐக்கியங்கள், ஒருமனங்கள், சமாதானம் இல்லையோ இந்த 5 காரியங்கள் உனக்குள் இருக்கிறதா என்பதை நீ ஆராய்ந்து பார். 2ஆம் வசனம் சொல்கிறது, முதலாவது ஆரோனுடைய. இந்த ஆரோனுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. 2வது அவன் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, 3வது அவனுடைய தாடியிலே வடிகிறது, இது 3வது. 4வது அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான, இது 4வது. 5வது நல்ல தைலத்துக்கு. இந்த 5 காரியங்கள் எங்க இருக்கிறதோ அங்கே சமாதானம் உண்டு. இந்த 5 காரியங்கள் எந்த சபைகளில் இருக்கிறதோ அங்கே சமாதானம் உண்டு. இந்த 5 காரியங்கள் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அங்கே சமாதான, ஐக்கியம், ஒருமனம் உண்டு. அப்படியானால் இந்த 5 காரியங்களுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இப்பொழுது உன் வீட்டுக்குள்ளே சமாதானம், உன் வீட்டுக்குள்ளே ஐக்கியம், உன் வீட்டுக்குள்ளே ஒருமனம் வர வேண்டுமானால் இந்த 5 காரியங்களிலே நீ
பின்தொடரும்படியாய் தீர்மானம் செய்வாயாக. முதலாவது ஆரோனுடைய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆரோன் என்பது 3 ஆவிக்குரிய அர்த்தங்களை வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த ஆரோனுடைய ஊழியம், ஆரோன் ஒரு அப்போஸ்தல ஊழியக்காரன், ஆரோனுடைய உபதேசம், ஆரோனுடைய உபதேசம் அல்ல, அது அப்போஸ்தல உபதேசம். இந்த ஆரோன் என்று சொல்வது முதலாவது அப்போஸ்தல உபதேசத்தை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது அப்போஸ்தல ஊழியத்தை வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது அப்போஸ்தல ஊழியக்காரரை வெளிப்படுத்துகிறது. ஒன்று அப்போஸ்தல உபதேசம், ஒன்று அப்போஸ்தல ஊழியம், இன்னொன்று அப்போஸ்தல ஊழியக்காரர்கள். இந்த காரியத்துக்கு நீ கீழ்பட்டு இருக்கும்போது உன் வீட்டிலேயோ, உன் ஊழியத்திலேயோ, உன் சபைகளிலேயோ நிச்சயமாய் சமாதானம் வரும். சமாதானம் இல்லாமல் போவதற்கு காரணமே, தேவனுடைய பிள்ளைகளே, அது நீ ஒரு அந்நிய மனுஷனா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை அறியாத மனுஷனா இருக்கலாம். நீ இயேசு கிறிஸ்துவை அறிந்து இந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு நீ கீழ்ப்படிய போது உன் வீட்டுக்குள்ளே ஐக்கியங்கள் வருகிறது, உன் வீட்டுக்குள்ளே சமாதானங்கள் வருகிறது, உன் வீட்டுக்குள்ளே ஒருமனங்கள் வருகிறது. இந்த அப்போஸ்தல உபதேசம் என்றால் என்ன தெரியுமா? முதலாவது இந்த ஆரோன் என்று சொல்வது அப்போஸ்தல உபதேசத்தை காட்டுகிறது. இந்த அப்போஸ்தல உபதேசம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தல உபதேசம் தான். அதனால்தான் வேதம் சொல்கிறது, எவனாயிரம் ஒருவன் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த மேன்மையான இந்த அப்போஸ்தல ஊழியத்தை செய்வதற்கு அவன் தகுதி இல்லை. இந்த அப்போஸ்தல உபதேசம் என்று சொல்வது உன்னை சீயோனாய், புதிய எருசலேமாய் மாற்றக்கூடிய உபதேசம்தான் இந்த அப்போஸ்தல உபதேசம். ஒரு சுவிசேஷகனாலேயோ, ஒரு போதகனாலேயோ, ஒரு மேய்ப்பனாலேயோ இந்த சீயோன், புதிய எருசலேம் கட்டப்படாது. சீயோனாய், புதிய எருசலேமாய் ஆண்டவர் நம்மை மாற்ற வேண்டுமானால் இந்த அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக மாற்ற ஊழியம். இந்த அப்போஸ்தல உபதேசம் யார் ஏற்படுத்தி வைத்தது? புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு பிறந்த பிற்பாடு, இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அவர் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராய் அவர் நியமிக்கப்பட்டு, ஊழியக்காரனாய் அவர் நியமிக்கப்பட்டு, இந்த அப்போஸ்தல ஊழியம் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் துவங்கப்பட்டது. அல்லேலூயா. இதை குறித்துதான் எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரத்திலே அந்த மெல்கிசேதேக்கை குறித்து, இவர் தகப்பன் தாய் இல்லாதவர், இவர் வம்ச வரலாறு இல்லாதவர். அப்படியானால் அந்த அப்போஸ்தல மெல்கிசேதேக் யார்? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த மெல்கிசேதேக்கின் மரபையின்படி இந்த அப்போஸ்தல ஊழியத்தை முதல் இந்த பூமியிலே துவங்கி வைத்தது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால்தான் ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் மூலைக்கல் என்றும் அஸ்திபார்க்கல் என்றும் அழைக்கப்படுகிறார். அந்த மூலைக்கல் என்பது சீயோன், புதிய எருசலேம் கட்டப்படுவதற்கு ஒரு மூலைக்கல். அஸ்திபார்க்கல் என்பது அதுதான் அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தல ஊழியன், அப்போஸ்தல ஊழியக்காரர்கள். முதல் அப்போஸ்தலன், முதல் ஊழியக்காரர், முதல் அப்போஸ்தல ஊழியத்தின் உபதேசத்தை பூர்ணமாய் சம்பூர்ணமாய் செய்து போனவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஒரு அப்போஸ்தல உபதேசத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் நிச்சயமாய் இன்றைக்கு இந்த உன்னுடைய வீட்டுக்குள்ள சமாதானத்தை கர்த்தர் அனுப்புகிறார், ஐக்கியத்தை கர்த்தர் அனுப்புகிறார், ஒருமனத்தை கர்த்தர் அனுப்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அப்போஸ்தல ஊழியம், இந்த அப்போஸ்தல உபதேசம், இந்த அப்போஸ்தல ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் சீயோனையும் புதிய எருசலேமையும் கட்டுகிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் என்றார். இயேசு கிறிஸ்துவே அந்த சீயோனுக்கு, புதிய எருசலேமுக்கு மூலைக்கல். இயேசு கிறிஸ்துவே அந்த சீயோனுக்கு, புதிய எருசலேமுக்கு அஸ்திபாரக்கல், திட்ட அஸ்திபாரக்கல் என்று ஏசாயா 28:16 சொல்கிறது. அவர்தான் முதல் அப்போஸ்தலன். திட்ட அஸ்திபாரக்கல். அஸ்திபாரக்கல் என்பது
அப்போஸ்தல ஊழியர்களை வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் 1,44,000 பேரை நான் சியோனிலே நிற்க கண்டேன், சியோன் பர்வதத்தின் மேலே நிற்க கண்டேன். 1,44,000 பேர் அப்போஸ்தல ஊழியர்களை வெளிப்படுத்துகிறது. அவர்களுக்கு தான் தம்முடைய ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சியோனை குறித்து, புதிய எருசலேமை குறித்து, மனவாட்டி சபையை குறித்து உபதேசத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டியது என்று சொன்னால், உனக்கு நிரந்தரமான சமாதானம், நிரந்தரமான ஐக்கியம், நிரந்தரமான ஒருவனும் உன் குடும்பத்திலே, சபைகளிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே வர வேண்டுமானால் இந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. இந்த அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக ஒரு நிரந்தரமான சமாதானத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூட சொல்லி போனது என்ன? என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர்தான் முதல் அப்போஸ்தலன், முதல் ஆசாரியன், முதல் ராஜா. அவர் ராஜாதி ராஜாவாய், அப்போஸ்தலராய், ஆசாரியராய், 3 அபிஷேகம் பெற்றவராய் இந்த பூமியிலே அந்த ஊழியத்தை அவர் செய்து முடித்தார். தேவனுடைய பிள்ளையே, மறுமாய் 133 சங்கீதம் 2 வசனத்திலே முதலாவது ஆரோனுடைய, இந்த ஆரோன் என்பது அப்போஸ்தல உபதேசத்தையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அப்போஸ்தல ஊழியக்காரர்களையும் வெளிப்படுத்துகிறேன். இந்த உபதேசத்துக்கு கீழே நீ வரும்பொழுது கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளே இன்றைக்கு ஒரு மேன்மையான சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஒருமனத்தையும் கர்த்தர் தருவார். அடுத்து 2வது காரியம் 2ஆம் வசனத்திலே சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, இந்த சிரஸ் என்பது தலையை காட்டுகிறது, இல்லாவிட்டால் நடத்திப்பை காட்டுகிறது. இந்த சிரஸ் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் நாம் படிக்கலாம். ஒரு வீட்டுக்கு எஜமான் இயேசு கிறிஸ்துவே, ஒரு சபைக்கு எஜமான் இயேசு கிறிஸ்துவே, தலை இயேசு கிறிஸ்துவே. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன் வீட்டுக்கு தலையாக யார் இருக்க வேண்டும்? உன் சபைக்கு தலையாக யார் இருக்க வேண்டும்? உனக்கு தலையாக யார் இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து தான் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எந்த சபையில இல்லையோ, இயேசு கிறிஸ்து எந்த வீட்டில இல்லையோ, இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனுக்குள்ள இல்லையோ, அவனுக்கு சமாதானம் இருக்காது, அவனுக்கு ஒருமனம் இருக்காது, அவனுக்கு ஐக்கியம் இருக்காது. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே உனக்கு உண்மையான எஜமானாய், உண்மையான தலையாய் உன் வீட்டுக்குள்ள வரும்போது நிரந்தரமான சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். அதுதான் அவர் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, அந்த சிரசு தலையை காட்டுகிறது, அந்த தலை இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து தான் உனக்கு அதிகாரி, இயேசு கிறிஸ்து தான் உனக்கு எஜமான். இயேசு கிறிஸ்துவை இல்லாமல், அதனாலதான் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் போது திராட்சை கொடிகளை குறித்து அங்க சொல்கிறார், என்னை இல்லாமல் உங்களில் எவரும் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது, என்னை இல்லாமல் நீங்கள் கனி கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் வராது, இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் ஐக்கியம் வராது. ஒரு வீட்டில போய் இந்த வீட்டுக்கு தலைவர் யார் என்று கேட்டால் யாரை நாம் சொல்லுவோம்? மனுஷனையா, ஊழியக்காரனையா? இல்ல, இயேசு கிறிஸ்து தான் அந்த வீட்டுக்கு தலைவரா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு தலைவரா இருப்பாரானால் அந்த வீட்டிலே சமாதானம் உண்டு, அந்த வீட்டிலே ஐக்கியம் உண்டு, அந்த வீட்டிலே ஒருமனம் உண்டு. எத்தனையோ புருஷன் மனைவிக்கு ஒருமனம் இல்லாமல் போகிறது, ஐக்கியம் இல்லாமல் போகிறது, சமாதானம் இல்லாமல் போகிறது. அதுக்கு காரணம் என்ன? புருஷனும் மனைவியும் இயேசு கிறிஸ்துவை மத்தியிலே எஜமானாய் வைக்க வேண்டும், தலைவராய் வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நீ என்னென்ன காரியத்தை செய்கிறாயோ அதுல உனக்கு சமாதானம் வராது. இன்றைக்கு உன்னுடைய வீட்டின் மத்தியிலே என் ஏசப்பா தான் எனக்கு தலைவர், என் ஏசப்பா தான் எனக்கு எஜமான், என் ஏசப்பா தான் எனக்கு புருஷன் என்று நீ சொல்வாயானால் ஆண்டவர் உனக்கு நிரந்தரமான சமாதானத்தை கர்த்தர் தருவார். 3வது 133 சங்கீதம் 2ஆம் வசனத்திலே 3வது சொல்கிறார், அவனுடைய தாடியிலே வடிகிறதுமான. இந்த தாடியிலே வடிகிறதுமான என்கிற இந்த வார்த்தை
பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், கிருபா வரங்களுக்கு அது அடையாளமா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, ஒரு வீட்டுக்குள்ளே சமாதானம் போகிறது என்றால், ஐக்கியம் போகிறது என்றால், அந்த தாடியின் வழியாய் வடிகிறதான இது பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்பை அது வெளிப்படுத்துகிறது. கிருபா வரங்களை அது வெளிப்படுத்துகிறது. நாம் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறோமா? இந்த தாடியின் வழியாய் வடிகிறதை எப்படி படிக்கலாம் என்றால், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் வாங்கணும், ஒரு காரியத்தை செய்யணும், ஏதாயிலும் ஒரு காரியத்தை சபையில செய்யணும் என்றால், ஒரு ஊழியக்காரனானாலும் விசுவாசியானாலும் தேவனுடைய பிள்ளைகளானாலும் பரிசுத்த ஆவியானவரிடத்துல தான் நாம் ஆலோசனை கேட்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள், சபைகளிலே சமாதானங்கள், ஐக்கியங்கள் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சொந்தமாக, மாம்சமாக, தன்னிச்சையாக எத்தனையோ காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஆகினால்தான் சமாதானம் போகிறது, ஐக்கியம் போகிறது, சபைகள் உடைக்கப்படுகிறது, குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது, புருஷன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நீ ஆலோசனை கேட்கவில்லை. தாடியின் வழியாய் வடிகிறதும், தாடியின் வழியாய் வடிகிறது என்றால் ஆலோசனை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆலோசனை கர்த்தர். உன் குடும்பத்தில் ஆனாலும் சபையில் ஆனாலும் ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டுமானால் ஆவியானவரிடத்துல தான் நாம் கேட்க வேண்டும். ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் வைக்க வேண்டுமானால் ஆவியானவரிடத்துல கேட்க வேண்டும். ஒரு சபையை நடத்துவதற்கு கூட நாம் ஆவியானவரிடத்துல கேட்க வேண்டும். இன்றைக்கு இப்படியெல்லாம் ஊழியர்களும் விசுவாசிகளும் ஆவியானவர் இல்லாமலேயே அவர்கள் சபையை நடத்துகிறார்கள், ஆவியானவர் இல்லாமலேயே போதிக்கிறார்கள், ஆவியானவர் இல்லாமலேயே குடும்ப ஜீவியங்களை செய்கிறார்கள். ஆகினால்தான் குடும்பத்திலும் சபைகளிலும் பிரிவின ஆவிகள் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இருக்கிறாரா? முழங்கால் படியிட்டு நீ ஆவியானவரிடத்திலே நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? ஆவியானவர் உன்னை நடத்தணும். ஆவியானவரே எனக்கு ஆலோசனை சொல் என்று சொல்கிறாயா? மனைவி என்ன சொல்கிறார்களோ நாம் கேட்கிறோம், புருஷன் என்ன சொல்கிறார்களோ கேட்கிறோம், அந்நிய ஜனங்கள் என்ன சொல்கிறார்களோ கேட்கிறோம், உலகம் என்ன சொல்கிறதோ கேட்கிறோம். ஆனால் ஆவியானவர் சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறது இல்லையே. சில ஊழியர்கள் விசுவாசிகள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி சபையை நடத்துகிறார்கள். அதனாலதான் அந்த சபையிலே பிரிவினை ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. சபை இரண்டாய் உடைக்கப்படுகிறது. ஊழியக்காரனே, உன்னை ஆவியானவர் தான் நடத்த வேண்டும். நீ ஆவியானவர் ஆலோசனை தான் நீ கேட்க வேண்டும். ஆவியானவர் இல்லாமல் நீ சபையை நடத்துவாயானால் அந்த சபை உடைக்கப்படும். அந்த சபையிலே சமாதானங்கள் போகும். அந்த சபையிலே ஐக்கியங்கள் உடைக்கப்படும். எதற்காக உன் சபையிலே ஐக்கியம் இல்லை? எதற்காக உன் சபையிலே சமாதானம் இல்லை? தேவனுடைய பிள்ளையே, உடைய சபையிலே ஐக்கியம் இருக்கிறதா? உங்கள் குடும்பங்கள் மத்தியிலே ஐக்கியம் இருக்கிறதா? நான் நடத்துகிற சபைகளில் கூட எத்தனையோ விசுவாசிகள் வந்து என்னிடத்திலே சொன்னார்கள், நாங்கள் பெரியவர்கள், நாங்கள் சொல்கிறதை கேட்டுதான் நீ சபையை நடத்த வேண்டும் என்று. அப்பொழுது நான் அந்த விசுவாசிகளுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு விசுவாசி சொல்கிறபடி இந்த ஊழியத்தை நான் செய்ய வேண்டும், இந்த சபையை நான் நடத்த வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஊழியமே எனக்கு வேண்டாம். என் ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படிதான் நான் சபையை நடத்துவேன். உனக்கு இஷ்டமான சபையில இரு, இல்லாவிட்டால் சபையை விட்டு வெளியே போன்னு சொல்லு. இல்லாவிட்டால் நீ சொல்கிறபடி, விசுவாசி சொல்கிறபடிதான் நான் சபையை நடத்த வேண்டுமானால் இந்த ஊழியமே எனக்கு வேண்டாம் என்று சொன்னேன். அவர்கள் அமைதியாய் போய்விட்டார்கள். ஆவியானவர் சொல்கிறபடிதான் நான் ஜனவரியில் ஒரு கன்வென்ஷனை வைத்தேன். கர்த்தர் அந்த கன்வென்ஷனை ஆசீர்வதித்தார், பெரும் மகிமையாய் மாற்றினார். அமராவதி பட்டணத்திலே ஒரு கிரவுண்டை கர்த்தர் கொடுத்தார். அந்த கிரவுண்டிலே கிளீன் செய்த பிற்பாடு ஆண்டவர் சொன்னார், ஆராதனை ஸ்தலம் 120க்கு 50 இப்படி ஒரு பெரிய ஆராதனை ஸ்தலம் போடு என்று சொன்னார். அதன்படியே 120க்கு 50 போடுவதற்கு அங்க டென்ட் இல்லை,
60 போட்டார்கள். 120க்கு 60 போட்டார்கள். அந்த டென்ட் முழுவதும் ஜனங்களை கொண்டு வந்து கர்த்தர் நிரப்பினார். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்கிறபடி சபைகளை நடத்துங்கள். ஆவியானவர் சொல்கிறபடி ஊழியங்களை செய்யுங்கள். ஆவியானவர் சொல்கிறபடி குடும்பங்களை நடத்துங்கள். ஆவியானவர் சொல்கிறபடி சபையை கட்டுங்கள். அப்பொழுது அந்த குடும்பத்திலே, சபைகளிலே சமாதானம் வரும், ஐக்கியம் வரும். ஆவியானவர் சொல்கிறபடி அந்த கன்வென்ஷனை வைத்தபோது கன்வென்ஷனுக்கு தேவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். 5 நாளும் 3 வேளை ஆகாரம் போட கர்த்தர் உதவி செய்தார். பணங்களை தந்தார், ஆத்துமாக்களை தந்தார், எல்லாவற்றையும் கர்த்தர் தந்தார். எதற்காக? நான் என் இஷ்டத்தின்படி அந்த கன்வென்ஷனை நடத்தவில்லை. ஆவியானவர் எனக்கு சொல்கிறபடி நான் செய்தேன். கர்த்தர் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே சமாதானங்கள், ஐக்கியங்கள் உடைக்கப்பட்டு போவதற்கு, சபைகளிலே ஐக்கியங்கள் உடைக்கப்பட்டு போவதற்கு ஆவியானவரை ஒரு பக்கமாய் நாம் வைத்துவிட்டு நம்முடைய இஷ்டத்தை நாம் செய்கிறோம். இல்ல மனுஷன் இஷ்டத்தை நாம் செய்கிறோம். ஆகினால்தான் சமாதானம் இல்லை. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டுமானால், சபைகள் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டுமானால், குடும்பங்கள் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டுமானால் ஆவியானவர் சொல்கிறபடி செய்யுங்கள். இதுதான் 2ஆம் வசனத்திலே அவனுடைய தாடியிலே வடிகிறதுமான 3வது காரியம். 4வது அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான. இந்த அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான என்று சொன்னால் அது கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள், இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வஸ்திரங்கள். தேவ பிள்ளையே, குடும்ப ஜீவியமானாலும் சபைகளானாலும் எங்கானாலும் ஒரு ஐக்கியம் வர வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள் எங்க இல்லையோ அங்கே சமாதானம் வராது. நாம் கிறிஸ்துவினுடைய சுபாவம் என்றால் என்ன? நம்மளை தாழ்த்தணும், கீழ்ப்படியணும், தாழ்மையை பெற்றுக்கொள்ளணும், சாந்த சுபாவங்கள். இதெல்லாம் கிறிஸ்துவினுடைய மேன்மையான சுபாவங்கள், முதன்மையான சுபாவங்கள். கிறிஸ்துவின் சுபாவங்கள் எங்க இல்லையோ அங்கே சண்டைகள் தான் வரும், அங்கே பிரிவினைகள் தான் வரும். கிறிஸ்துவினுடைய சுபாவம் தான் அந்த அங்கி, வஸ்திரம். அதைதான் கிறிஸ்துவின் வஸ்திரம் என்று சொல்கிறோம், அலங்காரமான வஸ்திரம் என்று சொல்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை கூட சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் கழட்டி வைத்துவிட்டு சிவப்பான அங்கியை தரித்துதான் சிலுவையில் அறைந்தார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து பாவி அல்ல. இயேசு கிறிஸ்து தரித்துக் கொண்டிருந்த வஸ்திரம் அவருடைய சுபாவங்களுக்கு நாட்டமா இருக்கிறது, அது பரிசுத்தமானது. அந்த மனுஷர்கள், ரோம அரசாங்கம் இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை கழட்டி வைத்துவிட்டு சிவப்பான அங்கி, அது உலகத்தினுடைய சுபாவங்களுக்கு அடையாளமா இருக்கிறது. அவர் உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்த்ததான தேவ ஆட்டுக்குட்டி என்று பெயர் பெற்றார். தேவனுடைய பிள்ளையே, அது அவனுடைய அங்கிகளின் மேல் வடிகிறது. இந்த அங்கிகள், வஸ்திரங்கள் என்று சொல்வது கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள், கிறிஸ்துவினுடைய வஸ்திரங்கள் யார் யாருக்குள்ள இல்லையோ அந்த வீடுகள் எல்லாம் பிரிவினை தான் போராடி கொண்டிருக்கிறது. உலகத்தின் சுபாவங்கள், மாம்சத்தின் சுபாவங்கள், சாத்தானுடைய சுபாவங்கள் இன்றைக்கு மனுஷனுக்குள்ள போராடி மனுஷனை ஒரு பேயால் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள் உன் வீட்டுக்குள் இருக்குமானால், உன் சபைக்குள் இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னை சமாதானம் உள்ள மனுஷனாய் மாற்றுவார். 133ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே 5வது காரியம், அது நல்ல தைலத்துக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்ல தைலம் என்று சொல்வது நம்முடைய நல்ல கிரியைகளை காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய சபைகள் நல்ல தைலமா இருக்க வேண்டும், நாற்றம் எடுக்கிற தைலமாய் அல்ல. பிரசங்கி சொல்கிறார், அந்த பரிமள தைலத்துல ஒரு செத்த ஈ என்பது உலகத்தின் கிரியைகள், பிசாசுடைய கிரியைகள். அது உனக்குள் வரும்போது உன் நல்ல தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். உன் கிரியைகள் எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் படிக்கிறோம்.
அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே வல்லமையினாலே நசனாகிய தேவனை இயேசுவை தண்டி பிதாவானவர் அபிஷேகம் செய்த பிற்பாடு அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தார். நல்ல கிரியைகளை செய்கிறவராய் சுற்றி நடந்தார். இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் ஆனாலும் சபையில் ஆனாலும் சமாதான ஐக்கியம் போவதற்கு காரணம் என்ன? துஷ்ட கிரியைகள் அங்க போராடுகிறது, பிசாசுடைய கிரியைகள் அங்க போராடுகிறது, பாவத்தின் கிரியைகள் அங்க போராடுகிறது. அதனாலதான் அந்த குடும்பத்திலே சமாதானம் போய்விடுகிறது, சந்தோஷம் போய்விடுகிறது, ஐக்கியம் போய்விடுகிறது. நல்ல தைலம், நல்ல கிரியைகள், நன்மை செய்கிறவர்களாய் மாறுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு ஒருவன் தீமை செய்கிறானா அவனுக்கு கூட நீ நன்மை செய். அப்ப அங்க சமாதானம் வரும். தீமை செய்கிறவர்களுக்கு நாமும் தீமை செய்தால் அதனால் பிரதிபலன் என்ன என்றுதான் அங்க வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும், நல்ல தைலமாய் மாற வேண்டும், நல்ல கிரியை உள்ளவர்களாய் மாற வேண்டும். இப்படிப்பட்ட இந்த 5 காரியங்கள் நமக்குள் இருந்தால் இன்னைக்கு உன் குடும்பத்திலும் சபைகளிலும் தேவன் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுப்புவார். நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்துல ஏன் சமாதானம் இல்லை, ஏன் ஐக்கியம் இல்லை, ஏன் ஒருமனம் இல்லை? இதற்கெல்லாம் காரணம் இந்த 5 காரியங்கள் தான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆரோன் என்பது அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தல ஊழியம், அப்போஸ்தல ஊழியக்காரர்கள். நீ வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு நீ பாத்திரவானாய் மாற வேண்டுமானால் இந்த 5 காரியங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். சிரசு என்பது நடத்திப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எஜமான். இந்த 5 காரியங்களை ஆண்டவரே எனக்குள்ளே நீர் கொண்டு வாரும் ஆண்டவரே. அப்பா, நீர் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்திலே அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் அனுப்பும் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் எந்தெந்த குடும்பங்களிலே எந்தெந்த சபைகளிலே ஐக்கியங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ நாங்கள் ஜெபிக்கும் போது முழங்கால் படியிடுங்கள். ஆண்டவர் இப்பொழுதே உனக்கு சமாதானத்தை அனுப்புகிறார், ஐக்கியத்தை அனுப்புகிறார். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, எந்தெந்த ஊழியக்காரர்களுக்குள்ளே, எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே, எந்தெந்த சபைக்குள்ளே சமாதானம் இல்லையோ எல்லாருக்குள்ளும் தேவன் சகோதர ஐக்கியத்தை நீர் அனுப்புவீராக, சமாதானத்தை அனுப்புவீராக, சந்தோஷத்தை அனுப்புவீராக. எல்லாரும் ஒருமித்து வாசம் பண்ணி இந்த வருகையிலே மனவாட்டி சபையாய் கட்டப்பட்டு, சியோனாய் புதிய எருசலேமாய் கட்டப்பட்டு நீர் வரும்போது சந்திக்க எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.